வணக்கம். 2022 எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். முதல் கேள்வி, கிரேட்டா தென்பர்க் என்பவங்க யாருன்னு கேட்குறாங்க. கிரேட்டா தென்பர்க்குங்கிறவங்க அப்போது 2021-22 வந்து அடிக்கடி இந்த செய்திகள் இடம்பெற்றாங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கிரேட்டா தென்பர்க்குங்கிறவங்க ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் கிரேட்டா தென்பர்க். கிரேட்டா தென்பர்க்குங்கிறவங்க 2003 ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவங்க. 2003 ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவங்க தான் இந்த கிரேட்டா தென்பர்க். இவங்க ஒரு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. என்ன இயக்கம்னா ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க. அது என்ன ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மாணவர்கள்லாம் அரசாங்கம் சுற்றுச்சூழலை பற்றி என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கு, என்னென்ன கொள்கைகள் வகுத்திருக்கு அப்படின்னு மாணவர்கள்லாம் கூடி பேசுவாங்க. அதை ஒருங்கிணைக்கிறது, அது சம்மந்தமான போராட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒருங்கிணைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். அடுத்த கேள்வி, ஐஎன்எஸ் விராட் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் இதே நமக்கு தெரியும், இந்தியன் நேவல் ஷிப்பு தான் ஐஎன்எஸ். இதில் இந்தியன் நேவல் ஷிப்புனதுமே நம்ம ஏவுகணை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி பார்த்தோம்னா நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம், போர்க்கப்பலாக இருக்கலாம், விமானம் தாங்கி கப்பலாக இருக்கலாம். இந்த ஐஎன்எஸ் விராட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விமானம் தாங்கி கப்பல் தான். 1999 கார்கில் போர் நடந்ததில்ல, அதில் எல்லா விமானங்களையும் ஒருங்கிணைக்கிறதுல இது வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சது இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விராட். அதே போல் நம்மக்கிட்ட ஐஎன்எஸ் அரியந்த் இருக்குது. ஐஎன்எஸ் அரியந்த், ஐஎன்எஸ் சக்ரா, இது ரெண்டுமே வந்து அணுசக்தி போர்க்கப்பல். அணுசக்தி போர்க்கப்பல் ஐஎன்எஸ் அரியந்து, ஐஎன்எஸ் சக்ரா அப்படிங்கிறதுலாம் வந்து அணுசக்தி போர்க்கப்பல். ஏவுகணைன்னு பார்த்துட்டோம்னா நம்மள்கிட்ட வந்து பிருத்திவி இருக்குது, அக்னி இருக்குது. அக்னி 1 to அக்னி 5 சீரீஸ் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச், ஒவ்வொரு தூரத்துக்கு வந்து போகும். அதே போல் பிரம்மோஸ் இருக்குது. பிரம்மபுத்திரா, மாஸ்கோ, இந்தியாவில் உள்ள நதி, அப்புறம் ரஷ்யாவில் உள்ள நதி, ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை தான் அந்த பிரம்மோஸ். அதனால தான் அந்த இந்தியாவோட பிரம்மபுத்திராவையும் ரஷ்யாவோட மாஸ்கோ நதி பேரையும் சேர்த்து இதில் வச்சுருக்காங்க. ஐஎன்எஸ் விராட் அப்படிங்கிறது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஐஎன்எஸ் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப்பு. அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்து யாருன்னா கல்கி. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். குயில் பாட்டு வந்து சுப்பிரமணிய பாரதியார். இந்த சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இருக்குல்ல, இது 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். யாருன்னா சிஎஸ் லக்ஷ்மி. இவங்க வந்து அம்பை அப்படிங்கிற பேரில் எழுதுவாங்க. அம்பைங்கிற பேரில் எழுதுவாங்க. இவங்களோட உண்மையான பெயர் வந்து சிஎஸ் லக்ஷ்மி. அதே போல் 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற நூல் தான் 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதே போல் 2025 இங்கே எழுதுகிறேன், 2025 சாகித்ய அகாடமி பால புரஸ்கர் விருது பெற்ற நூல் வந்து ஒற்றை சிறகு ஓவியா. ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நூல் தான் 2025 சாகித்ய புரஸ்கர் விருது பெற்றது. இது யாருன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து எழுதினது. விஷ்ணுபுரம் சரவணன். அடுத்த 4வது கேள்வி, உக்ரைனோட குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விளாடிமிர் செலன்ஸ்கிங்கிறவர் தான் உக்ரைனோட குடியரசுத் தலைவர். இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. இப்போவுமே அது தொடர்ந்து தான் நடந்துகிட்ருக்கு. அது செய்திகள் அடிக்கடி இடம்பெற்றதுனால இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 31 ஜனவரி 2022 நிலவரம்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க
எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அப்போ என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போதைக்கு ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சூரிய சக்தி, காற்றாலை எல்லாத்துலேயும் சேர்த்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா குஜராத் தான் இருக்குது. குஜராத்தோட ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 2025 படி குஜராத்தோட ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35,900 மெகாவாட். 35,900 மெகாவாட்டு. அதே தமிழ்நாடு பார்த்தோம்னா 23,659 மெகாவாட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, சிரிப்பு உடலுக்கு நல்லது, ஏனெனில் தகைப்பு ஹார்மோனான டேஷ் சுரத்தலை குறைத்து நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அட்ரினலின் சுரப்பிங்கிறது 2 ஹார்மோனை சுரக்கும். ஒன்று வந்து அட்ரினல் சுரப்பி வந்து அட்ரினலினை சுரக்கும். இன்னொன்று வந்து கார்டிசோலை சுரக்கும். கார்டிசோல் ரெண்டுமே பதட்டமாக இருக்கும்போது சுரக்கிற ஹார்மோன் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னா, அது கார்டிசோலை தான் சுரக்கும். அட்ரினலின் சுரப்பி கார்டிசோலை சுரக்கும். ரெண்டுக்குமே வந்து என்ன வித்தியாசம்? அட்ரினலின் சுரப்பி அட்ரினலினை சுரக்குது, கார்டிசோலையும் சுரக்குது. இந்த 2 ஹார்மோனுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த அட்ரினலின் என்ன சொல்கிறோம்னா பறக்கும் மற்றும் சண்டையிடும் ஹார்மோன். சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது நம்மளை ஒரு நாய் துரத்துதுன்னா திடீர்னு நமக்கு வந்து இதய துடிப்பு படப்படப்பு அதிகமாகும், வேர்க்கும். நம்ம அந்த நேரத்தில் வந்து ஓடணும். ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒன்று சேர்த்து கொடுக்கும் இந்த ஹார்மோன். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்காக அட்ரினலின் சுரக்கும். கார்டிசோல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த அட்ரினலின்ங்கிறது டெம்பரரியாக சுரக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும் சுரந்து அந்த நிகழ்வு முடியுது. கார்டிசோலுங்கிறது அதுவே நமக்கு ஒரு பாதிப்பாகி மன அழுத்தமாகி ஒரு மன அழுத்தமாக உண்டாயிடுச்சுன்னா, எப்போயுமே மன அழுத்தத்தில் இருக்கோம்னா அந்த நேரத்தில் வர்றது அந்த கார்டிசோல். அட்ரினலின்ங்கிறது டெம்பரரியானது, இந்த கார்டிசோலுங்கிறது பர்மனெண்ட்டாக மன அழுத்தத்தை வந்து தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த கார்டிசோல். அதுதான் கேட்குறாங்க. சிரிப்பு உடலுக்கு நல்லது, ஏனெனில் சிறப்பு தகைப்பு ஹார்மோனான டேஷ் சுரத்தலை அட்ரினலின் சுரப்பி சுரக்கிறத குறைச்சி நம்ம வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருது. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுது? இது வந்து நமக்கு தெரியும். இது வந்து சடுதி மாற்றம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதில் மரபு பொருள்னால் அங்கே என்ன சொல்கிறாங்க? டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டுமே மரபு பொருள் தான். இந்த ரெண்டில் எதில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் என்ன எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும்னா நிலையான மாற்றமாக இருக்கும். ஒரு நிலையான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சடுதி மாற்றம் எப்படி ஏற்படலாம்? காரணங்கள் கதிர்வீச்சால் ஏற்படலாம். ரெண்டாவது ரசாயனத்தால் ஏற்படலாம். ரசாயனங்களால் ஏற்படலாம். மூணாவது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம், டிஎன்ஏ பிரிவு. அந்த டிஎன்ஏ பிரிவு ஏற்படும் போது அதில் ஏற்படுற தவறுகளால் இது வந்து ஏற்படலாம். நாலாவது வைரஸ் பாதிப்பால் இந்த மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். திடீர் மாற்றம் நிலையானது எதில் ஏற்படும்? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஏற்படும். அதுதான் மரபு பொருள்னு சொல்கிறோம். அதில் ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் வந்து தண்டில் வந்து உணவை சேகரிக்கும்னு கேட்குறாங்க. தண்டில் உணவை சேகரிக்கும் தாவரம். உணவுனா என்ன? உணவுனா தாவரங்களுக்கு ஊட்டப்பொருளை தான் கேட்குறாங்க. தண்டில் ஊட்டப்பொருளை சேகரிக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி தெரியும். பீட்ரூட்டும் வேரில் தான் கிடைக்கும், கேரட்டும் வேரில் தான் கிடைக்கும், உருளைக்கிழங்கு வேரில் தான் கிடைக்கும், முள்ளங்கி வேரில் தான் கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஆன்சர் என்னென்னா உருளைக்கிழங்கு தான் தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரம். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இஞ்சி தண்டில் உணவை சேகரிக்கும். அதுபோல் மஞ்சள் தண்டில் உணவை சேகரிக்கும். இதெல்லாம் வந்து தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரங்கள். அடுத்த கேள்வி, விட்டமின் குறைபாடு மற்றும் அதோட நோய்கள் கொடுத்து எது கரெக்டானது? எந்த இணை சரியான இணைன்னு கேட்குறாங்க. விட்டமின் ஏ நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் ஏங்கிறது என்னென்னா ரிக்கெட்ஸ் கிடையாது. விட்டமின் ஏங்கிறது மாலைக்கண் நோய். இந்த ரிக்கெட்ஸுங்கிறது என்னென்னா விட்டமின் டி குறைபாடால்
விட்டமின் டி குறைபாடால் வர்றது தான் இந்த ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ் என்னென்னா எலும்புகள் ரொம்ப பலவீனமாக இருக்கும், கால்லாம் வளைஞ்சிருக்கும், அதுதான் ரிக்கெட்ஸ். ரெண்டாவது விட்டமின் டி. விட்டமின் டின்னா சீரோப்தால்மியா கிடையாது, இப்போ பார்த்தோம்ல அதுதான் ரிக்கெட்ஸ் தான் விட்டமின் டி, அப்போ இதுவும் தப்பு. அடுத்து விட்டமின் பி1. பி1ங்கிறது பெரிபெரி, இது கரெக்டானா இது கரெக்டு. விட்டமின் பி1ங்கிறது பெரிபெரி. பெரிபெரிங்கிறது என்னென்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய். இந்த விட்டமின் பி1 இல்லாதனால நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும், அதுதான் வந்து பெரிபெரின்னு சொல்கிறோம். விட்டமின் பியை வந்து என்ன, விட்டமின் பிக்கு பேர் என்ன, தயமின்னு பேர். விட்டமின் பியை தயமின்னு சொல்லுவோம். தயமின் குறைபாட்டால் ஏற்படுறது தான் பெரிபெரி. அடுத்து விட்டமின் பி3. விட்டமின் பி3யால் ஏற்படுறது ஸ்கர்வி கிடையாது. ஸ்கர்விங்கிறது விட்டமின் சியால் ஏற்படுற நோய், இரத்த கசிவு, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும், அந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் தான் வந்து விட்டமின் சியால் ஏற்படுறது ஸ்கர்வி. விட்டமின் பி3ங்கிறது என்னென்னா, விட்டமின் பி3ங்கிறது நியாசின்னு சொல்லுவோம், இது வந்து தோல் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுத்துறது தான் இந்த விட்டமின் பி3 நியாசின்னு சொல்லுவோம். அதே போல் விட்டமின் கே குறைபாடால் ஏற்படுறது இரத்த உறையாமை. பிளட்டு சின்னதாக தோலில் கட்டாயிருச்சு, ரத்தம் வெளியே வருதுன்னா கொஞ்ச நேரத்தில் நின்றுடும் சாதாரணமாக எல்லாருக்கும். ஆனால் அந்த விட்டமின் கே குறைபாடு இருக்கவங்களுக்கு அந்த ரத்தம் உறையாது, தொடர்ந்து ரத்தம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுதான் விட்டமின் கே குறைபாடு உள்ள நோய்.